அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்தில் நாம் இருந்த இடத்திலிருந்தே அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், நீங்கள் நினைக்கின்ற ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், நீங்கள் அழைக்கின்ற ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். ஒரு பழம் வேண்டும் என்று நாம் விரும்பினால் அந்த பழம் தானாக நமக்கு கைகளிலே வந்து சேரும், நம்முடைய வாய்களுக்கு அருகிலே வந்து சேரும். பறக்கின்ற ஒரு பறவையை சாப்பிட வேண்டும் என்று விரும்பினால் அந்த பறவை பொரித்த நிலையில் நமக்கு முன்னால் வந்து சேரும். அப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா நமக்கு பணிவிடை செய்வதற்கென்றே சில படைப்புகளை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். எல்லாம் தானாக கிடைக்கின்ற பொழுது எதற்காக? பணிவிடைக்காக சில படைப்புகள். உலகில சில உயர் அதிகாரிகளோ சில முக்கியமான மனிதர்களோ வருகின்ற பொழுது அவர்களால் எல்லா காரியங்களையும் தானாக செய்ய முடியும் என்கின்ற பொழுதும் அவர்களுக்கு பணிவிடைக்காக நாம் ஒருவரையோ இருவரையோ ஏற்பாடு செய்வதென்பது அவர்களுடைய கண்ணியத்திற்காக, அவர்களுடைய மரியாதைக்காக, அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக, அவர்களை மரியாதைப்படுத்துவதற்காக. அதே போன்று சுவனவாசிகளை மரியாதைப்படுத்துவதற்காக, கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹு தஆலா பணியாளர்களையும் சுவனத்திலே படைத்து வைத்திருக்கிறான். அந்த பணியாளர்களை அல்லாஹு தஆலா வில்தான் வயதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன் வயதூஃபு அலைஹிம் கில்மானும் முஹல்லதூன். வில்தான் என்றும் கில்மான் என்றும் சிறார்கள், சிறியவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சிறார்கள் என்றால் மிகச்சிறிய பிள்ளைகளும் அல்ல, இளைஞர்களும் அல்ல, இளமையை நெருங்கி கொண்டிருக்கின்ற, பார்ப்பதற்கே அழகான ரம்மியமான சந்தோஷத்தை தரக்கூடிய சிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சிறார்களை பற்றி 3 செய்திகள் குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. முதலாவதாக, அந்த சிறார்கள் மிக அழகானவர்கள், மிக அழகானவர்கள், பார்ப்பதற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவர்கள், சந்தோஷத்தை தரக்கூடியவர்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அவர்கள் பரத்தப்பட்ட முத்துகளை போல, இதா ரஅய்தஹும், நீங்கள் அவர்களை பார்த்தால் ஹசிப்தஹும் லுக்லுஅம் மன்சூரா, பரத்தப்பட்ட முத்துகளை போல நீங்கள் எண்ணுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முத்துகள் எப்படி பார்ப்பதற்கு அழகாகவும், அதே போன்று பரத்தப்பட்ட முத்துகள் என்றால் சுவனம் முழுவதும் முத்துகள் பரப்பி இருந்தால் பார்ப்பதற்கு எவ்வளவு ரம்மியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குமோ அதே போன்று அழகான தோற்றத்திலே அந்த சிறார்கள் இருப்பார்கள். பரத்தப்பட்ட முத்துகள் என்கின்ற பொழுது அதனுடைய எண்ணிக்கையும் நமக்கு தெரியாது. ஆம், அந்த சிறார்கள் எத்தனை கோடி பேர் இருப்பார்கள் என்பதும் நமக்கு தெரியாது. அத்தனை சிறார்கள் நமக்காக, நம்முடைய படிமடைக்காக அல்லாஹு தஆலா சுவனத்திலே படைத்து வைத்திருக்கிறான். இரண்டாவது, அவர்கள் பணிவிடை செய்வார்கள். வயதூஃபு அலைஹிம் கில்மானும் முஹல்லதூன், அவர்கள் பிஅக்வாபி வபாரீக வகஅஸின் மின் மஈன், மிக மகிழ்ச்சியான, சந்தோஷம் தரக்கூடிய சுத்தமான பானங்களை சுமந்து கொண்டு, அதிலேயும் அந்த பானங்கள் கிண்ணங்களிலேயும் அந்த பானங்கள் டம்ளர்களிலேயும் இருக்கின்ற பட்சத்திலே அதை சுமந்து கொண்டு அவர்கள் திரிவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆம், நமக்கு பானங்களை ஊற்றி தருவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அந்த பானங்கள் இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரங்களாக இருக்கும். யுதாஃபு அலைஹிம் பிஆனியத்தின் மின் ஃபித்தத்தின், வெள்ளியிலான பாத்திரங்களை அவர்கள் சுமந்து திரிவார்கள். அதே போன்று பளிங்குகளால் ஆன கோப்பைகளை அவர்கள் சுமந்து திரிவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இணையத்திற்குரியவர்களே, தராவீஹ் 16 நாம் தங்கம் வெள்ளியை பற்றி பேசி இருந்தோம். ஆம், தங்கம் ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே தங்கமும் வெள்ளியும் பாத்திரங்களாக உபயோகப்படுத்துவது இந்த உலகத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது.
தங்க பாத்திரங்களிலே சாப்பிடக்கூடாது, தங்க டம்ளர்களிலே சாப்பிடக்கூடாது, வெள்ளி பாத்திரங்களிலே சாப்பிடக்கூடாது, வெள்ளி பாத்திரங்களிலே தண்ணீர் அருந்தக்கூடாது. மொத்தமாக இந்த உலகத்திலே அவைகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு தங்கமும் வெள்ளியும் ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கு அணிவதற்கு வெள்ளி ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் அளவோடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளி மோதிரம் அணிந்திருந்தார்கள். அவ்வளவு மட்டுமே நபிகளார் அணிந்திருந்ததாக ஒட்டுமொத்த ஹதீஸ்களிலும் வருகிறது. அந்த அடிப்படையிலே 3.5 கிராம் அளவுக்கு மட்டுமே ஒரு ஆண் வெள்ளி அணியலாம் என்று சட்டம் எழுதுகிறார்கள். 3.5 கிராமை தாண்டி வெள்ளியை கழுத்திலோ கைகளிலோ அணிவதென்பது கூடாது. அதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. முற்றிலுமாக அவையில் தவிர்க்கப்பட வேண்டியது என்பதாகவும் கூறுகிறார்கள். நம்முடைய இளைஞர்கள் காப்பு கணக்கிலே, பவுன் கணக்கிலே கழுத்துகளிலும் கைகளிலும் செயின்களை தொங்கவிட்டு கொண்டிருப்பது என்பது தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று, தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை ஆழமாக மனதிலே பதிய வைக்க வேண்டும். வெள்ளி அணிந்து கொள்ளக்கூடிய அளவு என்பது ஒரு மோதிரத்துடைய அளவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மோதிரத்தை அணிந்திருந்தார்கள். அதுவும் முத்திரையிடுவதற்காக அணிந்திருந்தார்கள். அந்த அளவுதான் அனுமதியை தவிர அதை தாண்டி அனுமதி இல்லை என்பதை ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி உலகத்திலே அவைகளை தவிர்த்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா சுவனத்திலே தங்க கோப்பைகளிலும் வெள்ளி கோப்பைகளிலும் வெள்ளி வளையல்களையும் தங்க வளையல்களையும் சோனவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா அணிவிப்பான், அணிவிப்பான் என்பதையும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இணையத்திற்குரியவர்களே, அந்த சிறார்கள் நமக்காக பணிவிடை செய்வார்கள். 2வது. 3வது, அந்த சிறார்களுடைய அழகு நிரந்தரமானது. அந்த சிறார்கள் நிரந்தரமானவர்கள். இதாஃபு அலைஹிம் பில்தானும் முஹல்லதூன் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். நிரந்தரமான சிறுவர்கள். ஆம், அவர்களுடைய வயது 100 கோடி ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய வயது ஏறாது, அவர்களுடைய அழகு குறையாது. அவர்கள் எந்த வகையிலும் களைப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். எவ்வளவு நேரம் அவர்கள் பணிவிடை செய்தாலும் எந்த களைப்புக்கும் ஆளாக மாட்டார்கள். அவர்கள் நிரந்தரமானவர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். இணையத்திற்குரியவர்களே, இந்த சிறார்கள் எந்த சிறார்கள் என்பதாக சில விவாதங்களும் நடக்கத்தான் செய்கிறது. உலகத்திலே இறந்துவிட்ட, சிறு வயதிலேயே இறந்துவிட்ட குழந்தைகள் தான், அந்த சிறார்கள் தான் சுவனத்து சிறார்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். ஆனால் அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று அல்ல. காரணம், முஸ்னத் அஹ்மதிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், யார் உலகத்திலே சிறு வயதிலேயே குழந்தையாக மரணித்து விடுகிறார்களோ, சிறு வயது என்று சொன்னால் வயிற்றிலே இரத்த கட்டியாக விழுந்து இறந்து விட்டாலும் சரி, அல்லது இறந்தே பிறந்தாலும் சரி, அல்லது பிறந்து இறந்தாலும் சரி, அல்லது விவரம் தெரிவதற்கு முன்னால் இறந்து விட்டாலும் சரி, அப்படிப்பட்ட சிறு குழந்தைகள், தயவு செய்து சிறு வயதிலே இறந்துவிட்ட அந்த குழந்தைகளுக்காக துஆ செய்வதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். காரணம், அந்த குழந்தைகள் நாளை சுவனத்திலே நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய குழந்தைகள். இணையத்திற்குரியவர்களே, குழந்தைகளை இழந்து சில பேர் மிக 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 வருத்தத்திலேயும் அல்லாஹ்வை திட்டிக் கொண்டும் இருப்பதாக நாம் கேள்விப்படுகிறோம். அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹு தஆலா அந்த குழந்தையை பார்த்து சொர்க்கத்திற்கு செல் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த குழந்தை சொல்லும், என்னுடைய தாயும் தந்தையும் இல்லாமல் நான் சுவனத்திற்கு செல்ல மாட்டேன் யா அல்லாஹ் என்பதாக. அல்லாஹு தஆலா, நீயும் உதுகுலு அன்தும் வ ஆபாபுக்கும், நீயும் உங்களுடைய பெற்றோர்களும் சுவனத்திற்கு செல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த குழந்தையின் சார்பாக, எந்த குழந்தையை உலகத்திலே நாம் இழந்தோமோ, அதற்காக மிகவும் கவலைப்பட்டோமோ, சிரமப்பட்டோமோ, அந்த குழந்தை நாளை சுவனத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய குழந்தையாக ஆகிவிடும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையிலே அந்த குழந்தையே பின்னால் தான் சுவனத்திற்கு செல்கின்றது என்கின்ற பொழுது அந்த குழந்தை எப்படி சுவனத்து குழந்தைகளாக, சுவனத்து சிறார்களாக இருக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்பி அவர்கள் அல்ல. அதுபோக முஷ்ரிக்கீன்களுடைய குழந்தைகள் என்பதாகவும் சிலர் சொல்கிறார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த முஷ்ரிக்கீன்களுடைய குழந்தைகளை பற்றியும் கேட்கப்படுகிறது. சிறு வயதிலே மௌத்தாகிவிட்ட வஃபாத்தாகிவிட்ட முஷ்ரிக்கீன்களுடைய குழந்தைகள் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி முழுமையாக அறிந்தவன் அல்லாஹ் என்று சொல்லிவிடுகிறார்கள். எனவே அந்த குழந்தைகளும் சுவனத்து குழந்தைகளாக இல்லை. அப்படியானால் நம்முடைய பணிவிடைக்காக, நம்முடைய மகிழ்ச்சிக்காக, நம்முடைய சந்தோஷத்திற்காக அல்லாஹ் தனிப்பட்ட முறையிலே அந்த சிறார்களை, சுவனத்து பணியாளர்களை, சுவனத்து சிறார்களை உருவாக்கி வைத்திருக்கிறான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அல்லாஹு தஆலா அவருடைய பணிவிடையை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. இணையத்திற்குரியவர்களே, இன்றைய நாள் என்பது 23ஆம் நாள் இரவு, லைலத்துல் கதிரை தேடுகின்ற இரவு. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளியிலே வளமை போல லைலத்துல் கதிரை தேடி ஒற்றைப்படையான இந்த 23ஆம் நாள் இரவிலே அமல்கள் நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் 11 மணிக்கு குர்ஆனுடைய மஜ்லிஸ் ஆரம்பமாகி அதனை தொடர்ந்து திக்ருடைய மஜ்லிஸும், அதற்கு பிறகு ஓய்வுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டு சரியாக 2 மணிக்கு தஹஜ்ஜத்துடைய தொழுகை நடைபெறும். அதனை தொடர்ந்து சஹருடைய ஏற்பாடும் இருக்கிறது. ஒற்றைப்படையான இரவு என்பதால் இன்றைய திக்ராகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்க நபிகளார் சொன்ன அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்கின்ற அந்த துஆ தான் நாளைய திக்ராக இருக்கும். அது மட்டுமல்லாது இது வெள்ளிக்கிழமையுடைய இரவாகவும் இருப்பதால் அதிகமான ஸலவாத்துகள் நபிகளாரின் மீது சொல்ல வேண்டும் என்பதும் நாம் அறிந்திருப்பதால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்ற இரண்டையும் சேர்த்து நாளைய திக்ராக ஓதிக்கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அற்புதமான ஒரு இரவு கிடைத்திருக்கிறது. வெள்ளிக்கிழமையுடைய இரவும் ஒற்றைப்படையான இரவும் 2 மிகச் சிறந்த இரவுகள் நமக்கு பாக்கியமாக கிடைத்திருக்கிறது. பாக்கியத்தை தவறவிட்டு விடாதீர்கள். அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.